உலக சினிமாவெல்லாம் பார்த்துட்டு வெளிநாடுகள்ல அந்த மொழியில அந்த மக்களோட வாழ்வியல மண்ணியல் சூழலோட எடுத்த படங்களை எல்லாம் பார்த்துட்டு ஆஹா என்னம்மா எடுத்திருக்காண்டா இதுதான்டா உலக சினிமான்னு சொல்லிட்டு தலைக்கு மேல வச்சு கொண்டாடக்கூடிய இந்த உலக சினிமா ரசிகர்கள், குறிப்பா இந்த ப்ளூ சட்டை மாதிரி ஆட்கள் எல்லாமே அந்த நாட்டு மக்களுக்கு அந்த நாட்டு மொழிக்கு அந்த நாட்டோட வாழ்வியல் சூழலுக்கு ஏற்ற படங்களை எடுக்கிறாங்க. அதை நம்ம பார்க்கிறோம், நல்லா இருந்தா ரசிக்கிறோம். அதே மாதிரி நம்ம நாட்டுல நம்மளுடைய வாழ்வியல் சூழலுக்கு, நம்மளுடைய மொழிக்கு, நம்மளுடைய கலாச்சாரத்துக்கு தகுந்த மாதிரியான படங்களை எடுத்து அது நல்ல மேக்கிங் இருந்து பார்க்கறதுக்கு ரசனையா இருந்தாக்கா அவங்களும் பார்த்து ரசிப்பாங்க. இதுதான் உலக சினிமா. ஆனா வெளிநாடுகள்ல எடுக்கக்கூடிய படம் மட்டுமே உலக சினிமான்னு சொல்லி தலைக்கு மேல தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டு அதை பத்தி சிலாகிச்சு பேசிக்கிட்டு தனக்கு ஒரு படம் எடுக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் போது ஆன்டி இந்தியன் சொல்லிட்டு ஆளே இல்லாத தியேட்டர்கள்ல ஓடக்கூடிய படங்களை எல்லாம் எடுத்துட்டு தமிழ்நாட்டுல இந்தியாவுல எந்த மாதிரி படங்கள் எடுத்தாலும் மோசமான படங்களை விமர்சிக்கிறதுங்கிறது வேற. ஆனா தரமான படங்களை இன்னைக்கு பேன் இந்தியா மோகம், பிசினஸ், தியேட்டருக்கு ஆட்களை கூட்டிட்டு வர்றது கஷ்டம், இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த ஹீரோயிசம் இதையெல்லாம் தாண்டி பறந்து போக மாதிரியான ஒரு ரிலாக்ஸ் பண்ணக்கூடிய நல்ல அருமையான படங்களையும் பார்த்துட்டு இதையும் நான் கழுவி ஊத்தத்தான் செய்வேன். இதையெல்லாம் நான் பாராட்டி பேசவே மாட்டேன். ஏன் கேட்டேனாக்கா, நான் போடக்கூடிய வீடியோக்கள்ல எல்லாமே 6 நிமிஷத்துக்கு 5 நிமிஷத்துக்கு விளம்பரங்களா தர்றாங்க. மிச்சம் அந்த 1 நிமிஷத்துல எந்த படமா இருந்தாலும் கழுவி ஊத்துனாதான் என்னோட வீடியோக்களுக்கு வியூஸ் போகும் சொல்லி பேசக்கூடிய இந்த ப்ளூ சட்டை மாறன்கள் மாதிரியான ஆட்களோட பேச்சை கேட்டுட்டு இந்த படத்தை மிஸ் பண்ணிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு தான் மிகப்பெரிய லாஸ்.